யூத் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, அவங்க கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னு என்னன்னா அந்த டேமேஜ் ரொம்ப நடந்துச்சுல. இந்தி பேசும் மாநிலங்கள்ல கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவங்களெல்லாம் வந்து இன்னும் மெனிப்புலேட்லாம் பண்ணி மாத்தல. ஆனா அந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து குழந்தைகள் பண்றதுக்கு தான் இதுவரை பார்த்தது இல்லை. நார்த் இந்தியாவில் அப்படிலாம் பார்த்ததே இல்லை. அப்போ ப்ரொட்டஸ்ட்டுங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருக்குது, கவர்மெண்ட்டே ஆடுது அப்படின்னா அப்போ நம்ம ஸ்கூல் வாத்தியார் நம்ம கேட்க மாட்டாங்களா? பிரைம் மினிஸ்டர் மோடி இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டார்ல, இந்த இடத்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஒன்னா சேர்றாங்க. ஜென் ஆல்ஃபாக்கு ரீச் ஆனது என்னன்னா, பிரைம் மினிஸ்டருங்கிறது ஒரு எலெக்டட் பர்சன் பசங்களுக்கு ஸ்கூல் பசங்க வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இவர் ரோல் பிரைம் மினிஸ்டர் தான், அவ்வளோதான். அப்போ அந்த ஹியூமனைஸ் பண்ணிட்டாங்கன்னாலே பசங்களுக்கு நம்பிக்கை வரும்ல. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சிவா. ஜென்சி ப்ரொடெஸ்ட் டெல்லியில் நடந்த இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம், அதனால் ஏற்பட்ட அந்த தாக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நிறைய பேசியிருக்கோம். பட் அதை ஒட்டி அடுத்து நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது யூபியில், உத்தரப்பிரதேசில், குறிப்பாக கிஷான்பூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் சர்வோதயா இன்டர் காலேஜ் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூட், எஜுகேஷன் இன்ஸ்டியூட், அதுக்குள்ளே படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த எஜுகேஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அதை பலரும் கூட நார்த் இந்தியாவிலேருந்து எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து அதை வந்து டெல்லி போராட்டத்தை, பார்லிமெண்ட் செலோ போராட்டத்தோட கம்பேர் பண்ணி அப்படியே அதை விவரிச்சு எழுதியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது ஆல்ஃபா குழந்தைகள், இது வந்து டெல்லியில் நடந்தது ஜென்சி, இது வந்து ஆல்ஃபா பள்ளி குழந்தைகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற லெவலில் வந்து ஒப்பிட்டு எழுதியிருக்காங்க. அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதை படிச்சிருந்தீங்க, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அது நீங்கள் சொன்னது இந்த உத்தரப்பிரதேஷ்னு ஒன்று. ஆனால் இப்போ இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார் எல்லா இடத்துலேருந்துமே இந்த நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. சோஷியல் மீடியா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜந்தர் மந்தர் ஒட்டி தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு முதல் முறையாக வந்து நம்ம ஒன்று கேட்கலாம், நமக்கு ஒன்று இல்லைன்னு நம்ம தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து கேட்டால் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம இந்த ஒரிஜினலாக அந்த நீட்டை பற்றி பேசுகிறவங்க, இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நீட்டுக்கு வந்து இது வெற்றி கிடையாது. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணால் அது கவர்மெண்ட்டில் கேட்குது. அதை கேட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரை வேண்டாம் ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னார்னா, அப்போ நமக்கும் ஸ்கூலில் தண்ணி இல்லை, பாத்ரூம் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, கிளாஸ்க்கு வரமாட்டுறாங்க, இதெல்லாம் வந்து நான் எங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்த ஒரு 10 பேரை சேர்ந்து சொன்னால் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு தான் அது. ஜென் ஆல்ஃபாக்கு ரீச் ஆனது என்னன்னா, சோஷியல் மீடியாவில் அவங்க பார்க்குறாங்கல்ல. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன காமிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த வாட்டி காமிக்கல. ஆனால் சோஷியல் மீடியா எல்லாரும் காமிச்சிருச்சு. சோஷியல் மீடியாவை யார்கிட்ட இருக்குன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது. அது எந்த கிராமமாக இருந்தாலும், யூபியாக இருந்தாலும், பீகாராக இருந்தாலும் காமிச்சிடும். அப்போ ப்ரொட்டஸ்ட்டுங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருக்குது, கவர்மெண்ட்டே ஆடுது அப்படின்னா அப்போ நம்ம ஸ்கூல் வாத்தியார் நம்ம கேட்க மாட்டாங்களா? ஒரு 10 பேரை சேர்ந்து போய் கேட்டாங்கிற அந்த இடத்துலேருந்து வராங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது டெல்லியில் ஏற்படுத்திய அந்த சிஜேபி எடுத்த போராட்டம் தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற அளவில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அப்போவே அதை பற்றி பேசணும். அதாவது ஒன்று கூடனா ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த 12 ஆண்டுகளில் நிகழ்த்தி காமிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முக்கியமான விஷயம். கேபினெட்டில் வந்து ஒரு கேபினெட் சேஞ்ச் ஒரு நடந்திருக்கு, ஒரு பெரிய விஷயத்த மாற்றத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பட் வந்து இப்போ பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வந்து இதுக்கு தான் கவலைப்பட்டாங்க, இந்த விஷயத்தை வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும். இது வந்து ஆர்எஸ்எஸ் கவலைப்பட்டுச்சு. ஓகே, நீங்கள் அந்த நடுவில் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா வந்துச்சு, அதை பார்த்தீங்களான்னு தெரியல. ஆர்எஸ்எஸ் தான் இதை வந்து ரொம்ப உள்ளே இன்வால்வ் ஆகி மோடி கவர்மெண்ட் கிட்ட இதை சீக்கிரம் முடிங்கன்னு சொன்னிச்சு. ஏன்னா அவங்க பண்பாட்டுத்தளத்தில் வேலை பார்க்குறாங்க மைண்டில். அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கல்ச்சராக மாறிடும். அந்த கல்ச்சராக மாறிடுச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த ஜீனியை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பாட்டிலேருந்து அது திருப்பி நீங்கள் உள்ளே வச்சு அடைக்க முடியாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டார்ல, அப்போ இது அவங்களுக்கு பெரிய காம்ப்ளெக்ஸாக அரசியலில் வந்து பெரிய அறிவாளிகள்லாம் உட்காந்து யோசிக்கிறதுலாம் இல்லை. எதுக்கு இவர் திடீர்னு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாருன்னு பசங்க பார்ப்பாங்கல்ல, அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போதுமே. எதுக்கு போட்டாரு? இவங்க கத்துனதுக்காக. ஓ அப்படியா, அப்போ நம்மளும் ஏதாவது போட்டால் யாராவது பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற இடம் தான் இது. ஆர்எஸ்எஸ் தான் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸோட நடவடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எல்ஜிபிடிக்யூ வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்,
யூத் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, அவங்க கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னு என்னன்னா அந்த டேமேஜ் ரொம்ப நடந்துச்சுல, அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதுல இருந்து தான் இதை நம்ம பார்க்கணும். அதனாலதான் இந்த இடத்த ரொம்ப கவனிச்சு, இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிடையாது, ஆர்எஸ்எஸ் தான் பயந்துச்சு, அது பயந்த மாதிரியே அது தோத்துருச்சு இந்த இடத்துல. ஓகே, இப்போ இதன் மூலமா வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு மாடல் கிடைச்சிருக்கு. அதாவது நமக்கு வேணுங்கிறத பெறுவதற்கு ஒரு மாடல், இப்படி இதான் மாடல் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக எவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருந்தாங்களோ, அதாவது பிரதமர் மோடி அவருக்கு இருக்கக்கூடிய இந்த இமேஜ், அந்த இமேஜுங்கிறது விஸ்வகுரு, அவர் நாட் ஒன்லி இந்தியா, உலகத்துக்கே குரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை செட் பண்ணி தான் இவ்வளோ நாளாக இந்த அரசியல் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அங்கொன்று இங்கொன்று இப்போ அடுத்து ஆல்ஃபா கிட்ட தோடுது அப்படின்னா, இனிமேல் அந்த இமேஜை நம்பலை, இந்த கிட்ஸோ, இந்த ஆல்ஃபா கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம் அதை நம்பலை அப்படிங்கிறத, அது அந்த பிம்பம் உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். அல்லது ஜஸ்ட் அதில் ஒரு இதுதான், இதெல்லாம் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை கண்டிப்பாக ஹியூமனைஸ் ஆக்கிட்டாங்க மோடியை, மனிதனாக மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த ப்ரொடெஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு மனிதர் தானே? இல்லை, அது ஒத்துக்கலையே. ஓகே, அவர் எலெக்ஷனில் 2024 எலெக்ஷனில் சொன்னார்ல, நான் வந்து பயாலஜிக்கலே இல்லை அப்படின்னா, அவர் வந்து ஒரு கடவுள் ஸ்டேட்டஸ் கிட்ட போய் தான் இருந்தார். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு போனாங்க. அது எப்போ உடஞ்சிச்சுன்னா, அயோத்தியாவில் அவர் எலெக்ஷனுக்கு ஓட்டு எண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 5 பாக்ஸ் எண்ணும் போது அவர் பின்னடைவில் இருந்தார். அன்னைக்கு தான் அவர் மனிதனாக மாற ஆரம்பிச்சாரு. இப்போ ஃபுல்லாக மனுஷனை அவங்க மாற்றிட்டாங்க. இப்போ இவர் ரோல் பிரைம் மினிஸ்டர் தான், அவ்வளோதான். அப்போ அந்த ஹியூமனைஸ் பண்ணிட்டாங்கன்னாலே பசங்களுக்கு நம்பிக்கை வரும்ல. ஏன்னா யாரு கேட்டாலும் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், ப்ரெஸ் மீட் தரமாட்டேன், நான் வைக்கிறதான் சட்டம், நான் வைக்கிறதான் அதிகாரம், விஸ்வகுருங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கடவுள் தான் நான், அந்த இடத்துலேருந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, இங்கே மக்கள் இப்போ திடீர்னு சண்டை போட்டாங்க, இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அவ்வளோதான். வந்தோடனே ஓகே, இது பிரைம் மினிஸ்டர் தான், பிரைம் மினிஸ்டருங்கிறது ஒரு எலெக்டட் பர்சன் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்க வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஒரு முக்கியமான டைமென்ஷன் திரும்பி இருக்குது. இப்போ அடுத்து யூபிக்கு தான் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ வந்து போராட்டங்கிறது டெல்லியில் நடந்துச்சு, சிஜேபி ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடந்துச்சு. இப்போ இந்த ஆல்ஃபா ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது யூபியில நடந்திருக்கு. இப்போ அடுத்து யூபிக்கு தான் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கும்போது எல்லா கட்சிக்கும் சவாலான விஷயம். இப்போ ஆளக்கூடிய பாஜக அங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார், டெல்லியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி, ஸ்டேட்லேயும் அவங்களும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து தேர்தலில் நெருக்கடி ஏற்படும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? இல்லை அவ்வளோதான், இது ஒன்லி அந்த இஷ்யூக்காக வந்த போராட்டம் தான், இது எலெக்ஷனை நோக்கிலாம் வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சுருங்கமா இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் எப்பயுமே இந்த போராட்டத்தை ரொம்ப கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்கல்ல. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா, எந்த போராட்டமோ 2 நாள் 3 நாளுக்கு மேலே தாண்டிச்சுனாலே ஸ்டேட்டோட ஸ்பான்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டேட் மெஷினரி சப்போர்ட் பண்ணாமல் இது லாங்காக போக முடியாது. அப்போ இந்த அளவுக்கு இவங்க போக விட்டாங்கன்னா, இவங்க இந்த அயோத்தியாவில் நடந்துச்சுல ஒரு பெரிய திருட்டு, அந்த திருட்டு வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் தான் போய் நின்றுச்சு. ஏன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத்தோட நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு முன்னாடி அயோத்தியா இஷ்யூ தான் எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸ். ஏன்னா விஹெச்பி தான் அந்த ராய், சம்பத் ராய், அவரு தான் அதோட ஹெட்டு. அவர் யாருன்னா விஹெச்பியோட ஹெட்டு. அயோத்தியா பாபரி மசூதி உடைச்சதுலேருந்து அயோத்தியா கட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் கூடயே இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். அந்த லீடர்ஷிப்பும் அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு கீழே தான் வந்து எல்லாரும் வேலை பார்த்தாங்க. திருட்டு இவர் கீழே நடந்துச்சு. அது அவருக்கு மேலேயும் எஃப்ஐஆர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபைல் பண்ணாங்க. இந்த இஷ்யூ என்ன ஆச்சு பார்த்தீங்களா? எந்த பேப்பர்லையும் எந்த ரெக்கார்டிங்கும் இல்லை. இப்போ இஷ்யூ எல்லாமே இதுதான். இப்போ நீங்கள் சொல்கிற 2வது இது உத்தரப்பிரதேசில் எலெக்ஷன் நடக்குது, ஸ்கூல் பசங்களும் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் ரொம்ப ஆச்சரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிறத விட இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்களில் கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவங்களெல்லாம் வந்து இன்னும் மேனிப்புலேட்லாம் பண்ணி மாற்றலை. பெரியவங்கெல்லாம் விட்டுட்டாங்க, பெரியவங்கெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஜெய் ஸ்ரீராம்னு போயிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை, தண்ணியிலன்ட்டாங்க டக்குன்னு. இப்போ இந்த எலெக்ஷனை ஒட்டி 2 இஷ்யூ அங்கே வந்து இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த ஸ்கூல் இஷ்யூ, இதை அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனா அயோத்தியா இஷ்யூவை அகிலேஷும் அவங்க அதை விட மாட்டாங்க எப்படியும். பார்லிமெண்ட்ல வெடிக்கிறது அது வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ப்ரோபும் இருக்கிறதுனால கண்டிப்பா அது நெருக்கடியா வரும். இன்னொன்னு, யோகி ஆதித்யநாத்தை தான் பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளான்லாம் இருக்கு. இப்போ அவருக்கு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் போய் டபுள் பிரச்சனைல வந்து நிக்கிறாரு. இப்போ இந்த மேட்டர் அவர் ஏன்னா பிஜேபி ஸ்டேட், அது பிஜேபி ஸ்டேட்ல அவரோட இன்வெஸ்டிகேஷனுக்கே அலோவ் பண்ணாம அவங்க விஹெச்பியோட அதிகாரப்பூர்வமா இந்துல வந்துச்சு, டைம்ஸ் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணாங்க. கவர்மெண்டோட எந்த கண்ட்ரோலும் அயோத்தியால நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். எப்ப? திருட்டுக்கு அப்புறம். அப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அயோத்தியா அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமே. அதில் மோடி ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறாரு, ஆர்எஸ்எஸ் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுது. இந்த இது நல்லா தெரியுது. இது யூபியோட எலெக்ஷனில் 100% இம்பாக்ட் இருக்கும். ஆனா இவங்க எலெக்ஷன் கமிஷன் இவங்க கையில் வச்சிருக்காங்களே, ஸோ அதனால இவங்களோட இதில் இருக்கிறதுனால அவங்க ரிக் பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணுதெல்லாம் இல்லை. 100% எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கு.
எந்த மாதிரிலாம் பண்றாங்கங்கிறதெல்லாம் சயின்டிஸ்டும் யாரெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்களோ அவங்களால தான் சொல்ல முடியும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் நியூட்ரல். அதுக்கு ஓகே, அது இப்போ தெரிஞ்ச விஷயம், ரைட், புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த போராட்டங்கள், டெல்லி போராட்டம், இப்போ வந்து யூபியில் இந்த பள்ளி குழந்தைகள் பண்ண போராட்டம், இந்த போராட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக ஒரு புதிய பேட்டர்ன் உருவாகிட்டு இருக்கா? அதாவது இனிமேல் வந்து அரசு ஒரு விஷயத்தை தப்பு பண்ணால் நம்ம வந்து நம்ம அமைதியாக அனுசரித்து போன்ற அவசியம் இல்லை, நம்ம வந்து ஒரு இப்படிலாம் சேர்ந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அளவில் வந்து இது இது நகர்ந்து வந்திருக்கா? இல்லை, அது கண்டிப்பாக நகர்ந்துருக்கு. அது நான் எதனால் இந்த விஷயத்தை நான் கேட்குறேன் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்பும் இந்த மாதிரியான போராட்டம், அதுவும் கல்வி நிலையங்களில் அடிப்படை வசதி இல்லை, டாய்லெட் வசதியோ, குடிநீர் தண்ணியோ, ப்ராப்பரான லைட் ஃபெசிலிட்டி, ஃபேன் ஃபெசிலிட்டி, அவங்களுடைய மற்ற பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே அகாடமிக் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய எப்பவுமே இருக்கும், பல இடங்களில் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து குழந்தைகள் பண்ணுறதுக்கு இதுவரை பார்த்ததே இல்லை. நார்த் இந்தியாவில் அப்படிலாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப சீரியஸான போராட்டம், இந்தியா ஒழுக்கிய ஒரு போராட்டம்னா விவசாயிகள் போராட்டம் தான். அது வந்து பஞ்சாப், டெல்லியில் நடந்த முக்கியமான ஒரு போராட்டம் அதுதான். அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய போராட்டம் வெடிக்கல. நம்ம அதுக்கப்புறம் இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் தான் நம்ம பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் உடனே வந்து இப்போ இந்த குழந்தைகளோட போராட்டம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ இந்த ஜென்சி கிட்ஸ், ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாம் ஒரு புது பேட்டர்ன் உருவாயிடுச்சா? இவங்க இனிமேல் இவங்க ஸ்டைல் இப்படி தான், இவங்க இப்படி தான் நகருவாங்களா? இது இந்திய அளவில் இருக்கிற ஒரு பேட்டர்னா, அல்லது இது ஒன்று, இது எதனால் இப்படி நம்ம இதை பார்க்க வேண்டியது இது ஜஸ்ட் ஹேப்பன் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இல்லை அப்படி கிடையாது, இனிமேல் இதுதான் பேட்டர்ன், இனிமேல் இதுதான், இது மாதிரி தான் நிறைய நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா? போராட்டத்தோட அந்த கேட்டகரி இருக்குல்ல, அதை வச்சு நீங்க நிறைய புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க சொன்ன நம்ம கலாச்சாரத்துக்காக நின்ன ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், ஃபார்மர்ஸா இருக்கட்டும், இதுதான் நம்ம மெமரிக்கு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பெருசா நின்னது. இது ரெண்டுமே வெர்டிக்கல், அதாவது ஒரு குரூப். இப்போ இதுல கல்ச்சருங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இங்க நிற்கும். அதுல கண்டிப்பா ஜாதி இருக்கு, மதம் இருக்கு. இந்த பக்கம் ஃபார்மர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது ஃபார்மர்ஸை மட்டும்தான் பாதிக்கும், ஐடி எம்ப்ளாயியை பாதிக்காது. இது வந்து இது ரெண்டும் வந்து இதுல இந்த ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, இது வந்து ஹாரிசான்டலா போய் நிற்கும். இதுல ஃபார்மர் பிள்ளையும் இருப்பாங்க, கலாச்சார பிள்ளைங்களும் இருப்பாங்க, மேல் ஜாதியும் இருக்கும், கீழ் ஜாதியும் இருக்கும், பணம், ஏழை, எல்லாரும் நிற்பாங்கல்ல. அப்போ இந்த கம்யூனிகேஷன் இவங்க அலோவ் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற கம்யூனிட்டியில் போய் நிற்கிது. அப்போ ஒரு ஸ்கூலில் தண்ணி இல்லைன்னா அது வந்து பணக்காரங்களையோ ஏழையோ ஒரு ஜாதியை மட்டும் பாதிக்காதுன்னா மொத்தமாக பாதிக்குது. இந்த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக்கலாக போய் நிற்கணும், அதாவது ஆயுதம் ஏந்தி இல்லை, இவங்க நிற்கிறாங்கல்ல, டெமோக்ராட்டிக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம், டெமோக்ராட்டிக்காக கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்கலாங்கிற அந்த பேட்டர்னை இவங்க அவ்வளோ ஈஸியாக இனிமேல் ஆஃப் பண்ண முடியவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நம்ம ஊரில் நீட் சிஜேபி பண்ணாங்க, ஆக்சுவலாக அது முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இங்கே ஆக்சுவலாக நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊரில். ஏன்னா அப்போ அது முடிய மாட்டேங்குது. இப்போ நேத்தியும் நிறைய நடந்துருக்கு, இன்னைக்கு 2-3 ஆரம்பிக்குது, நிறைய வந்துகிட்டே இருக்குல்ல. அப்போ இது வந்து பேட்டர்ன் வந்து தப்பா அன்லாக் பண்ணி விட்டாங்க. இது வந்து ஹாரிசான்டல் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல. அதனாலதான் நீங்க திருப்பியும் நான் ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் வரேன்னா, கரெக்டா கவனிச்சு பாருங்க, ஆர்எஸ்எஸோட ஒரு சோசியல் மீடியாவை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ரிசர்வேஷன்ங்கிற ஒரு ஐடியாவை எந்த அளவுக்கு அவங்க ப்ரமோட் பண்றாங்கன்னு பாருங்க. இது ஏன் வருது? ஏன்னா நான் சொன்ன அந்த ஹாரிசான்டல் இப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஏற்கனவே ஈஸியா பிரிச்சிடலாம். இப்படி இருக்குன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட்னு பார்த்தா இந்தியா பூரா இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்போ அவங்களை எப்படி பிரிக்கிறது? ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மெரிட்டை வச்சிங்கன்னா ரிசர்வேஷனில் இல்லாமல் இருக்கிறது நல்லதாக போயிடும். அப்போனா பணக்காரங்க எல்லாரும் ஆன்டி ரிசர்வேஷனில் நிற்பாங்க. உயர்ந்த ஜாதிகளில் உயர்ந்த ஜாதி, சோகால்டு உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்க அவங்க அந்த ரிசர்வேஷன் வேணாம்பாங்க, பணம் இருக்கிறவங்க வேணாம்பாங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு பையன் ரிசர்வேஷன் வேணுங்கிறா, ஒரு பையன் ரிசர்வேஷன் வேணாம், நாளைக்கு ஒன்றா கொடுவாங்களா? ஸோ இது இப்படி ஒன்று பிரிக்கிறது. அடுத்தது எல்ஜிபிடிக்யூவை பிரிக்கிறது. அப்புறம் கல்யாணம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, தேவையில்லை, அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னா இது ஒரு கேட்டகரியே. இப்போ ஏழையா இருக்காங்கல்ல, கொஞ்சம் பணம் இல்லாதவங்களும் அவங்களாம் என்னன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருப்பாங்க, ஃபேமிலி சிஸ்டம்லாம் ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. ரொம்ப பணம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து மீறணும்னு நினைப்பாங்க. அப்போ இவன் என்ன சொல்லுவான்? கல்யாணம் வேணும், இவன் கல்யாணம் வேணாம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு பசங்க ஒன்னா சேரும்போது இந்த கருத்து வேறுபாடு வரும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பசங்களை மட்டும் ஒரு யூனிட்டா மாத்தி ஸ்டேட்டுக்கு இதில் நின்றக்கூடாது. அதாவது கேள்வி கேட்குற இடத்துல ஏன் எஜுகேஷன் இப்படி இருக்கு, ஏன் நீங்க வந்து 7% சொன்னீங்கல்ல உங்களோட மேனிஃபெஸ்டோல 7% நாங்கள் ஜிடிபிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் 4% தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சைனா 20% இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 1% கூட டெவலப் பண்ணல. ஆனா நீங்க வந்து இந்த கவ் யூரின், கவ் இந்த இது, அப்புறம் இந்த பாபா ஒருத்தர் இருக்கிறாரு, யோகா பாபா, இந்த ஃபேக் கோவிட் மெடிசன்லாம் இருந்தாரு, பாபா ராம்தேவ், கோவிட் வேக்சின் எல்லாம் தப்பா வித்தன்னு சொல்லி மருந்து விற்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பெரிய பத்திரிகையில நீ மெயின்ல எழுதி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிச்சு. இந்த மாதிரியான இந்த சூடோ சயின்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றாங்கல்ல. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும்
இந்த கிளாஷ் வருது. கேட்குற கேள்வி நியாயமா இருக்கு. எங்கெங்க வேலை? எந்த வேலைக்கும் எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எங்க படிச்சாலும் அந்த படிப்புக்கு நாளைக்கு அந்த படிப்பு இல்லாம போயிடுது. ஏன்னா ஏஐ வந்து எல்லாத்தையும் மாத்துறாங்குது. அப்ப எதுதான் எங்களுக்கு நிரந்தரம்? இந்த இடத்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஒண்ணா சேர்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படியே பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இப்ப இந்த ஒரு குரூப் இருக்கு. நீங்க அதில் கூட போட்டோல போட்டு விடுங்க. ஆன்டி ரிசர்வேஷன் அந்தோலன் பச்சாவோ ஏதோ ஒன்று, அது ஹிந்தியில் ஏதோ இருக்கு. அது என்னன்னா ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு. அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 4.5 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் அதுதான் இப்போ இந்தியாவில் பெரிய குரூப்பா ஒரு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஆன்டி ரிசர்வேஷனுக்கு எதிரில். ஸோ இது வந்து குரூப் ஒன்றா ஆகுது. இந்த ஹாரிசான்டலாக அதை பிரிக்கணும்னு இவங்க வேலை பார்க்குறாங்க. இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸோட பேட்டர்ன்றது இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பேட்டர்னும் ஜென்சி கிட்ஸ் பேட்டர்ன் வந்து ஒரு பிரச்சனைனா டக்குன்னு இப்படி கூடுவாங்க, இப்படி ஒரு விஷயத்தை செய்வாங்க. இனிமேல் அவங்கள வாயெல்லாம் அடைக்க முடியாது. அரசா அது எந்த அரசு தான் அவங்களுக்கு பெரிய சிக்கல் தான். இனிமேல் இவங்க கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா பேன் பண்ணா வேணா ஓகே பண்ணலாம். இந்த 16 வயசுக்குள்ள பேன் பண்ண போதில்ல, அதை எனக்கு தெரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு காரணமாக வச்சு. ஆனால் அதில் நிறைய ப்ளஸ் இருக்குது. இப்போ பல மேற்கத்திய நாடுகள் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது. நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு. ஓகே, நமக்கு கரெக்ட் தான். அதுல வேலிடிட்டி இருக்கு. இங்கேயுமே சோஷியல் மீடியால நிறைய அன்வான்ட் வீடியோஸ் வருது. எல்லாமே உட்காந்து பார்த்துட்டு கண்டிப்பா இருக்கு. நான் சொல்றது இப்ப இவங்களுக்கு காரணம் வந்து என்னன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. இதை வச்சு பேன் பண்றது. இப்ப இதுக்காக பேன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆனா நான் தான் சொல்றேன்ல, இப்ப சோஷியல் மீடியாவை நீங்க கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுல அகைன் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது எக்ஸ்பர்ட் பேசட்டும். நான் அதை பத்தி பேசல. ஆனா நீங்க அதை எப்படி பேன் பண்ணுவீங்கன்னு தான் நான் கேட்கறேன். ஓகே, ஒரு போனை வீட்டுக்குள்ள நீங்க ஒளிச்சு வச்சிருவீங்களா? பிள்ளைகிட்ட மாட்டாம உங்க போன்ல இருந்து பார்க்க போகுது. எல்லா ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் பார்த்துட்டு தான் போறேன். எல்லாரும் அவங்க பிள்ளை ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா கையில போனை தூக்கி கையில கொடுத்துட்றாங்க. குழந்தைய அதை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கு. நீங்க பேன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி பேன் பண்ணுவீங்க? ஒன்னொன்னு பேன் பண்ணா எத்தனை நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அந்த சோஷியல் மீடியால இருந்து போவாங்க? இதுக்கு அமெரிக்கா உங்களுக்கு நீங்க ரெடியா? ஏன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ். இந்தியாவில் 100 கோடி பேரும் ஃபோன் வச்சு 100 கோடி பேரும் சோஷியல் மீடியாவில் இருந்தால் மெட்டா பெரிய அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இவங்க எல்லாருக்கும் பிஸ்னஸ். இப்போ அந்த பிஸ்னஸ் மூலமாக தான் பொருளை விற்கிறாங்க. இதை இழப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதை செய்யறதுக்கு ஒன்று இருக்கு. இன்னொன்று, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? கிளியராக பண்ணிட முடியுமா? ஏதோ ஒரு கிராமத்தில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஃபோன் இருக்கு, அந்த புள்ள 15 வயசு தான் ஆகுது. நீங்க எப்படி அதை நிப்பாட்டுவீங்க? ஓகே, அதில் ஸோ இது அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல செய்யறாங்கன்னு நம்ம வந்து நல்லது தான். அதை செய்யறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா முடியுமா? எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஃபேனு தண்ணிக்கு இந்த பிள்ளைங்க வந்து நிற்காத. ரைட், ஓகே. இப்போ ஒரு புதிய பேட்டர்ன் உருவாகிட்டு இருக்கு. ஒன்றுக்கு ஒன்றா இந்த ஒரு அரசாங்கத்தையும் சரி, ஒரு நிர்வாகத்தையும் சரி நம்ம வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும், நமக்கான உரிமையை கேட்டு பெற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய பேட்டர்ன் வந்து ஜென்சி கிட்ஸ்கிட்டையும் ஆல்ஃபா கிட்ஸ்கிட்டையும் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. அது மாதிரி தான் காட்சியில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஒரு ஹெல்த்தியான இந்தியா வரும் காலத்தை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.